हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதமானது மிகவும் சிறப்பாக இருக்குது. குரு 8லையும், புதன் 8லையும் உட்காண்டிருக்கார். 15 தேதிக்கு அப்புறம் மாறிடுவார். ஆக்சுவலாக சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் மாதி 6ல் உட்காண்டிருக்கார். 12ஆம் மாதியும் 6ல் உட்காண்டிருக்காருன்னு சொல்லணும். 15 தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 7ல் வந்துடும் உங்களுக்கு. ராகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4லையும் உட்காண்டிருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் அலைகலப்புகள், சுகம் இன்மை மற்றும் அசட்டுக்காக இந்த இதில் அலைச்சல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ராகு கேது இந்த வாட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் பார்த்திங்கன்னா அலைகலப்போடு சேர்ந்த ஒரு ஈல்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிலிகிரிம்ஸ் அது மாதிரி ட்ரிப்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா 7ல் சூரியன், அதுக்கப்புறம் 8ல் மாறி போயிட போகிறார். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் உட்காண்டிருக்கிறதுனால சூரியன் 8ல் மறைஞ்சு உட்காண்டிருக்கார், குருவோடு சேர்ந்து உட்காண்டிருப்பார். நல்ல பலன்கள் கொடுக்க போகிறாருங்க. மறைந்தால் கூட கெட்டவர் கெட்டுட்டின்னு ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அவர் மறையிறதுனால தான் உங்களுக்கு லாபமே. ஆக்சுவலாக நல்ல லாபம் கிடைக்க போகுது. சுக்கிரன் இந்த பார்த்திங்கன்னா ஒரு 15 தேதி 10 தேதி 15 தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்வர்ஷன்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நியூ பிஸ்னஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாமே கன்வெர்ட் ஆகும். இந்த ஒரு 10 நாள் கூலிங் பீரியட் மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். இன்னும் நிறைய ட்ரை பண்ணி இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் இப்போதைக்கு கிடைக்க போகுது. மேலும் சனி பகவான் 4ஆம் மாதியும் 3ஆம் மாதியும் 5ல் உட்காண்டிருக்காருங்க. நல்ல பிரமாதமான இடம். சனி 5ல் உட்காந்தா நல்ல யோகத்தை தரக்கூடியவர். நல்ல பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லணும். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 5ல் உட்கார்றதுனால எப்படி இருக்குன்னா, கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம என்னடா புதுசாக சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. 5ல் பலன் இருந்ததுன்னா பேங்கர், அவர் பர்ஃபெக்ட் பேங்கர். கண்டிப்பாக சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சனி பகவான் அனுஷ நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். மேலும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு பிரகாரம் அதை பலன்கள் கொடுப்பார். பொதுவாக பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நல்ல பலன்கள்லாம் நிறையா வாங்குவாங்க.
நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சஸ்டர்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கன்வெர்ட் ஆகும். இந்த பூர்வீக பிஸ்னஸ்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும். இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் புது இதை புதுசாக வந்து ட்ரை பண்ணுற இதை பிஸ்னஸ்லாம் இருக்கும். சைனப்லாம் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் வந்து கண்டிப்பாக சைன் பண்ணிடுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஈல்டு கிடைக்க போகுது. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போகுது. செவ்வாய் இருக்கார் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நிறைய இந்த வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள். மேலும் இந்த ஆன்சஸ்டர்ஸ் பிஸ்னஸில் அப்பாவுடைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த குறுங்காலத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. புதுசாக இந்த பேங்க்குக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த ஃபண்டிங்ஸு, ஸ்டார்ட் அப்ஸு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. எஜுகேஷன் டொமைனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்த நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. அரசு துறையில் அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கம் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்லிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமும் இருக்கும் அந்த பொசிஷனில். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா வந்து 8ல் வந்து பார்த்திங்கன்னா இவர் உட்காண்டிருக்கிறதுனால, குரு உட்காண்டிருக்கிறதுனால அந்த பலன்கள் அப்லிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சைன் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து சைன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. மொத்தமும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷேர் பிஸ்னஸ்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதக பிரகாரம் பிஸ்னஸில் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.